இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். 10 AM-க்கு நியூ ஃபிக்ஸ்ட் இன்கம் பிளே புக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏ ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். 11 AM-க்கு ஜீரோ டு இன்வெஸ்டர் ஹவு டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் அவர் வெரி ஃபர்ஸ்ட் சேலரி. 12 AM-க்கு ஆங்கர் அவைட்ஸ் இந்தியா ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் எங்கே போய்கிட்டு இருக்கு? ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போய்கிட்டு இருக்கா அல்லது ஒரு மோசமான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா? இந்த கேள்விக்கான விடையை தேடுறதுலையே நாம் நிறைய நேரத்தை செலவிடுறோம். அவ்வளவு நேரத்தை செலவிட்டு கூட நமக்கு வரக்கூடிய அந்த அசஸ்மெண்ட், அளவீடு சரியாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு பொருளாதாரம் எங்கே போகுதுங்கிறதுல நமக்கு தெளிவு இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம முதலீட்டில் அது பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு, நாளைக்கு பொருளாதாரம் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு மனசில் ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிக்கிட்டா நம்ம முதலீட்டில் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் செய்ய மாட்டோம், வேடிக்கை பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பொருளாதாரத்தின் வருங்காலத்தின் மீது போதுமான நம்பிக்கை இல்லைனாக்கா அவங்க முதலீடு செய்ய மாட்டாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை விரும்ப மாட்டாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நினைப்பு என்ன? நாளைக்கு பொருளாதாரம் சரிஞ்சிரும், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காசு பண்ணிக்கிறேன், காசு பண்ணிவிட்டு எக்கானமி விழுறதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுறேன். பாருங்கள், ஒரு பார்வை ஒருத்தனை முதலீட்டாளனா ஆக்கும், இல்லைன்னா ட்ரேடர் ஆக்கிடும். ட்ரேடராக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேருக்கு பொருளாதாரத்தின் மீது போதுமான நம்பிக்கை இல்லை என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. உங்கள் கமெண்ட் என்ன? அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். என் பார்வையில் பொருளாதாரத்தின் லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும் என்பதை சரியாக அளவிடக்கூடியவர்கள் தான் பங்குச்சந்தையில் பெரும் பணத்தை, செல்வத்தை சேகரிப்பார்கள். இந்த செல்வம் பொருளாதார வளர்ச்சி உருவாக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு பகுதி. அந்த வளர்ச்சியை நம்பினால் மட்டும்தான் அது நம்மை வந்து சேரும். இது எனக்கு எப்போ தெரியும்? இந்திய பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்த 1990 தெரியும். தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க, நாட்டை விட்டு வெளியே கொண்டு போய் அடமானம் வச்சு பணம் வாங்கி அந்த பணத்தில் தான் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் இறக்குமதி பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அகல பாதாளத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் நான் உருவாக்கிய நம்பிக்கை எனக்குள் இல்லை, இங்கேருந்து பொருளாதாரம் மேலே தான் போகும் அப்படிங்கிறது. இந்த நம்பிக்கை எப்பெல்லாம் பொருளாதாரத்திற்கு பெரும் சவால்கள் வருகிறதோ அந்த இடத்துலலாம் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் வருது. ஏன் வருது? என்னுடைய எதிர்பார்ப்புகளை சரியான பாதையில் செலுத்துவதற்கும், என்னுடைய கன்விக்ஷன் போதுமான அளவு எல்லா நேரத்திலும் இருப்பதற்கும், மற்றவர்கள் துவண்டு போகும்போது நான் தைரியமாக இருப்பதற்கும் இது உதவுகிறது. அது 2000 இருக்கலாம், .com பபிளுக்கு அப்புறம், அல்லது 94 99 5 ஆண்டுகள் இருந்த ஒரு லாங் பேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது 2009 2012 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டமாக இருக்கலாம், 2019 இருந்த அந்த காலகட்டம், அல்லது கோவிட் காலகட்டம். ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த இடத்துல இருந்து பொருளாதாரம் மீண்டு வருமா? அந்த கேள்விக்கு ஒரு பேலன்ஸ்டு வியூவை ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தபோது அந்த பேலன்ஸ்டு வியூவை என்னால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுதான் என்னுடைய முதலீட்டு வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம். இந்த பேலன்ஸ்டு வியூ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? வெளியே போயிருப்பேன் அல்லது இன்வெஸ்ட் பண்ண தவறி இருப்பேன். இந்த 2 கான்சிக்வன்ஸை அவாய்ட் பண்ண வேண்டியது உங்க எல்லாருக்கும் இருக்கு. அத்தியாவசிய தேவை, முதலீடு செஞ்சிருக்கணும், அந்த நேரத்தில் வெளியே போயிருக்கக்கூடாது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த 2 தவறுகளில் ஏதாவது ஒரு தப்பை செஞ்சிடறாங்க. சில பேர் 2 தப்பையும் செஞ்சிடறாங்க. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க, மேலும் பணம் போட தவறி விடுவார்கள். எக்கானமிக்கு என்ன தேவை? வளர்ச்சி தேவை. எவ்வளோ வளர்ச்சி தேவை? 7 விழுக்காடு வளர்ச்சி தேவை. 7 விழுக்காடு வளர்ச்சி இன் ரியல் டேர்ம்ஸ், பணவீக்கத்துக்கு பின் 7 விழுக்காடு வளர்ச்சி தேவைன்னா அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது அடிப்படை பொருளாதார தேவை. இப்போ இந்தியா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்முடைய வரலாற்றை பார்க்கும்போது ஒவ்வொரு நேரமும் நமக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது நாம பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய காரணத்தினால்தான். ஸோ 2012 கிரைசிஸ் நமக்கு கொடுத்த பாடம் என்னன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எப்போதும் முனைப்பாக இருக்க வேண்டும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது 2012. அப்போ இருந்தது வேற ஆட்சி. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம பணவீக்கத்தை மேனேஜ் பண்றதுல ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம்
ஒரு சொசைட்டியாக ஒரு எக்கானமியாக நம்ம பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான மதிப்பு கொடுக்கிறோம் என்பது முதல் பாயிண்ட். இந்த மதிப்பு கொடுக்கும்போது நம்முடைய ரியல் growth, தட் இஸ் பணவீக்கத்துக்கு பின் நாம் அடையக்கூடிய வளர்ச்சி 7% இருக்கணும். இப்போ இந்த வருஷத்துக்கு வருவோம். இந்த வருஷம் முதல் காலாண்டில் 7.8% எக்கனாமிக் growth இருந்தது. இரண்டாவது காலாண்டில் 8.2%. ஸோ முதல் அரையாண்டின் ஆவரேஜை பார்க்கும்போது நமக்கு 8 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் நாம பணவீக்கத்தை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பது தான். ஸோ இன்ஃப்ளேஷன் போன ஆண்டை விட இந்த ஆண்டு விலைவாசி ஏற்றத்தை நாம கட்டுக்கோப்பில் வச்சிருந்தோம்னா எல்லா பொருட்கள் விலையும் நாம ஓரளவுக்கு வளராமல் அல்லது குறைந்த வளர்ச்சியோடு வச்சிருந்தா அது ரியல் எக்கனாமிக் growth நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்க, பொருளாதாரம் வளர்றதுனால தான் நம்மளால ஜிஎஸ்டியை குறைக்க முடியுது. பொருளாதாரம் வளர்ந்தனால தான் நம்மளால வட்டி விகிதத்தை குறைக்க முடியுது. பொருளாதாரம் வளர்றதுனால தான் வங்கிகள்னால எல்லாருக்கும் கடன் கொடுக்க முடியுது. கொடுத்த கடன்லாம் திருப்பி வாங்க முடியுது. இது எல்லாம் பொருளாதார வளர்ச்சியின் நேரடியான அறிகுறிகள், எல்லோருக்கும் புரியக்கூடிய அறிகுறிகள். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லோருக்கும் வங்கி கணக்கு, எல்லோருக்கும் டிமேட் அக்கௌண்ட், எல்லோருக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லைக் இன்சூரன்ஸ், காப்பீடு, எல்லோருக்கும் காப்பீடு, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் மருத்துவ வசதி, எல்லோருக்கும் வீட்டு வசதி, இப்படி எல்லோருக்கும் நாம் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கும் போது, எல்லோருக்கும் உணவு, இப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு சேர்க்கும் போது அவர்களுடைய பொருளாதார உற்பத்தி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அடிப்படை பொருளாதாரம். இதை ஒரு மாநிலத்தில் செஞ்சாலும் சரி, ஒரு நாடு தழுவி செஞ்சாலும் சரி, பிரின்சிபல் ஒன்று தானே. நம்ம ஊரில் நடக்கக்கூடிய அதே மாற்றங்கள் தான் வேறு ஒரு ஊர்லேயும் நடக்கும்ன்றதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இந்த மாற்றம் அடிப்படையானது நடக்கும்ன்றதை முதல்ல ஏற்றுக்கணும். இப்போ நம்ம பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்க. அதிக வளர்ச்சியை தரக்கூடிய செக்டர் நம்ம பொருளாதாரத்தில் சேவை, சர்வீசஸ் தான் இன்னைக்கு எக்கானமிக்கு டிரைவர். அதுதான் பல்க் ஆஃப் த எக்கானமி. அதற்கு அடுத்தது வளர்ச்சியை தர வேண்டிய ஒரு செக்டர் அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங், உற்பத்தியை நாம் பெருக்கணும். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸில் நம்முடைய முழு தேவையை நம்ம இங்கேயே தயார் பண்ணுறோம். உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன், ஆட்டோமொபைல், லக்ஸரி கார் முதற்கொண்டு நாம் இந்தியாவில் தயாரிக்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராடக்டாக நம்முடைய மொத்த தேவையை நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொண்டு வரும்போது நாம் அந்த உற்பத்தி திறன் மூலமாக ஏற்றுமதிக்கும் ஒரு கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் போய் மாருதி உத்யோக் அண்ட் பஜாஜ் ஆட்டோ, இந்த 2 கம்பெனியினுடைய எக்ஸ்போர்ட் டேட்டாவை பாருங்கள். எத்தனை வாகனங்களை அவங்க எத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாருதி உத்யோகுடைய எக்ஸ்போர்ட் என்னன்னு பாருங்கள். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சந்தைக்கு தேவையான ஒரு எஸ்யூவி வாகன போர்ட்ஃபோலியோவை அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அந்த போர்ட்ஃபோலியோவிற்கு உலக சந்தையில் கிராக்கி உருவாகிறது. அப்போ என்ன ஆகுது? ஜப்பான்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நோஹவ், காஸ்ட் எஃபிஷியன்சி எல்லாமே நம்ம இந்தியாவில் உருவாக்குறதுனால. பஜாஜ் ஆட்டோவும் அதே மாதிரி தான். இன்றைக்கு பஜாஜ் ஆட்டோ பியரர் மொபிலிட்டின்னு ஒரு குளோபல் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி பேங்க்ரப்சி போச்சு. இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பஜாஜ் ஆட்டோ மெஜாரிட்டி கண்ட்ரோல் எடுக்கக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் இருந்த ஒரு நிறுவனம். நீங்கள் எங்கள் கம்பெனி, எங்கள் நாட்டில் எங்கள் கம்பெனியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில். இப்போ அந்த கம்பெனியை இவங்க மெஜாரிட்டி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்போ டெக்னாலஜியை அவங்க அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா, வருங்காலத்தில் அவங்களால உலகத்திற்கு உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ஓன் பண்ண முடியுது, அதை லெவரேஜ் பண்ண முடியுது. அதே போல் இண்டிகோ எடுத்துக்கோங்க. இண்டிகோவும் ஏர் இந்தியாவும் சேர்த்து பார்க்கும்போது உலகத்திலேயே அதிக பிளேன் வாங்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த 2 நிறுவனங்களும் உருவாகி இருக்கின்றன. அப்போ போயிங், ஏர்பஸ் போன்ற நிறுவனங்களே நமக்கு சாதகமான விலையிலையும் சாதகமான டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரியிலையும் வாகனத்தை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம பிரச்சனையை உடனே அவங்க சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தொழில்கள் வளரும் போது அது பொருளாதார வளர்ச்சியாக மாறுகிறது. நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கொடுத்தேன். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங்கில் வர வேண்டிய மாற்றங்கள் அடுத்த 10 ஆண்டுகளை கணிசமாக அதிகரிக்கணும். உங்களுக்கெல்லாம் இஎம்எஸ் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். அதே போல் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்துட்ருக்கீங்க, சோலாரில் பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ உற்பத்தி நம்ம அதிகரிச்சிருக்கோம், எத்தனை கிகாவாட் கூடியிருக்குன்னு. ஸோ இந்த உற்பத்தி சார்ந்த மாற்றங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மேலும் மேலும் வளர்ச்சியில் வேகம் பிடிக்கும் என்பதுதான் நாம் இன்னைக்கு உணர வேண்டிய விஷயம். ஃபார்மாவில் பிடிக்கும், ரெனியூபிள்ஸில் பிடிக்கும், டிஃபென்ஸில் பிடிக்கும், ஆட்டோலையும் வேகம் பிடிக்கும்,
இந்த வேகம் அதிகரிக்கும் போது அது பொருளாதார வளர்ச்சியை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ண வைக்கும், அப்புறம் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அக்ரிகல்ச்சரல் growth தான் நம்ம நாட்டிலேயே லோயஸ்ட் growth. 3.5% growth பண்ணால் ஆஹா ஓஹோன்னு நம்ம 3.4% இருந்திருக்கு இந்த வருஷம் இது வரைக்கும் நினைக்கிறேன். செகண்ட் குவார்ட்டர் 3.4. ஸோ அக்ரிகல்ச்சரல் growth நல்லா இருந்தால் நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு பயங்கர ஒரு கொண்டாட்டத்தில் வந்துடும். கடந்த பல ஆண்டுகளாக இந்தியன் அக்ரிகல்ச்சர் உற்பத்தி வளர்ச்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் இன்னைக்கு கூட காலையில் பேப்பரில் பார்த்தேன், ரிசர்வாயர்ஸில் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ்க்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்பீங்க. இருக்குது. ரிசர்வாயரில் வாட்டர் லெவல் ரொம்ப நல்லா இருந்தால் அது வந்து அக்ரிகல்ச்சரல் growthக்கு ஸ்ட்ரைட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்முடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆச்சுனாக்கா அக்ரிகல்ச்சரல் growth பெட்டர் ஆகும். இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளாதார வளர்ச்சி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களில் விவசாய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் குஜராத் மாதிரி ஒரு பக்கம் பெரிய ஃபேக்ட்ரிஸை கட்டின ஸ்டேட்ஸில் கூட அக்ரிகல்ச்சரல் growth வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரல் growth இன்றைக்கி இருக்கக்கூடிய 3.5%லேருந்து ஒரு 5% போச்சுன்னா நம்ம பொருளாதாரம் எங்கேயோ போயிடும். மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் growth இன்னொரு லீவர். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து அப்ஜெக்டிவாக நேர்மையாக பார்த்தாக்கா நமக்கு இதனால் என்ன விளைவுகள், இதனால் யாருக்கு பயன்கள், எந்த துறை வளரும், ஃபுட் ப்ராசஸிங் வளருமா அக்ரிகல்ச்சர் வளர்ந்தாக்கா, அக்ரிகல்ச்சர் வளர்ச்சிக்கு கிராப் ப்ரொடெக்ஷன் முக்கியமா, ஓகே டெக்னாலஜி மூலமாக என்னெல்லாம் அக்ரிகல்ச்சரில் பண்ண முடியும், மெக்கனைசேஷன் யார் யார் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில், இப்படி வரிசையாக தீம் வரும். இப்போ இந்த தீம்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 25 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த தீம்ஸ் எனக்கு நிறைய முதலீட்டு வாய்ப்புகளை கொடுத்தது. ஒரு பர்டிகுலர் செக்டரை வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி வளர்க்க போகிறாங்களா, எப்படி பண்ண போகிறாங்க, அதனால் நிறுவனங்கள் எப்படி பயனடைவார்கள், ஃபார்மர் பயனடைவதற்கு கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, அது எப்படி நிறுவனங்களுக்கு மறைமுகமாக பயனை கொடுக்கும். இதெல்லாம் பொருளாதார புரிதலின் அடிப்படையில் நிறுவன புரிதல் வளர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகள். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஜிடிபியில் 3.4% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பிரைவேட் செக்டர் 2.8% தான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டினுடைய கேபெக்ஸ் 1.7 இருந்தது கொரோனாக்கு முன்னாடி. கொரோனா வந்த உடனே கவர்மெண்ட் வந்து கேபெக்ஸை வேகப்படுத்தினாங்க. பொருளாதாரத்தை எப்படி சரியாமல் வைப்பது என்று யோசித்து கேபெக்ஸை அதிகரித்தாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னாலேயே எக்கானமி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கிறது ரியல், அது சிஏஜி தணிக்கை செய்யப்பட்ட டேட்டா. ஸோ அந்த ஸ்பெண்டிங் எல்லாம் ரியல் ஸ்பெண்டிங், மாநிலங்கள் மூலமாக செலவிடப்படும் கட்டுமான பணிகள். பிரிட்ஜு கட்டினேன்னு சொல்லி பிரிட்ஜ் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ ரோடு போட்டேன்னு ரோடு இல்லாமல் பண்ண முடியாது. இதெல்லாம் ஹைவேஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய முதலீடுகள். ஸோ அந்த மாதிரி முதலீடுகளை வந்து அவங்க அதிகரித்தாங்க. இப்போ 3.4% ஆஃப் ஜிடிபி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய பொருளாதார பயன்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து சேர வேண்டும், சேராமல் போகாது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் வேல நீங்கள் பொருளை கொண்டு போய் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் விற்கலாம். 1 மணி நேரத்தில் போகலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. 3 மணி நேரம் போகிறதுக்கும் 1 மணி நேரத்தில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பொருளாதாரத்தில். எஃபிஷியன்சி அந்த வித்தியாசம் பணமாக மாறும். இந்த ஊர்லேயே விற்கிறதுக்கு போனால் அடுத்த ஊரில் போய் விற்றா எனக்கு பெட்டர் கிராக்கின்னு நீங்கள் சொல்லுவீங்க. 50 கிலோமீட்டரில் விற்ற விவசாய பொருட்கள் இன்றைக்கி 500 கிலோமீட்டருக்கு போய் விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த கேபெக்ஸ். இப்போ அதே போல் கோல்ட் செயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அந்த 3.4% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே வருது. ஸ்டோரேஜுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அப்புறம் மார்க்கெட்ஸ் டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைனான்ஷியல் செட்டில்மெண்ட் நடக்குது. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் போய் ஃபார்மர் வந்து முன்னாடியே உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பதற்கு நிறைய கமாடிட்டிஸில் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாம் பொருளாதார வளர்ச்சியில் எங்கேயோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். இல்லை இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத யாராவது மறுக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டேட்டாவாக மாறும்போது நாம் அந்த டேட்டாவை எப்படி பார்க்கணும்? சந்தேகத்தோடு பார்க்கணுமா, கோபத்தோடு பார்க்கணுமா, அல்லது ஒரு பேலன்ஸோட பார்க்கணுமா? பேலன்ஸோட பார்த்தாக்கா நமக்கு தெரியும் பொருளாதாரம் ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போகுது அப்படின்னு. இப்போ அதில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்முடைய பணத்தை எங்கே போடணும், எந்த இடத்துல போட்டால் நமக்கு சரியான லாபம் வரும் அப்படிங்கிறத நம்ம அப்ஜெக்டிவாக பார்க்க முடியும். இப்போ இந்த வளர்ச்சியே நம்ம ஒழுங்காக பார்க்கல, புரிஞ்சிக்கலனாக்கா அப்போ நம்ம அதன் மீது செய்யக்கூடிய முதலீடுகள் கன்விக்ஷனோடு இருக்காது. அநேகமாக நம்ம வணிகனாக மாறி, ட்ரேடராக மாறி நம்முடைய பணத்தை ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஆக்டிவிட்டீஸில் தான் டிப்ளாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பொருளாதார புரிதல் எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்கள். நம்மளை ஒரு பெரும் செல்வந்தராக பங்குச்சந்தையில் உருவாகுவதை கூட தடுக்கிறது. அது நல்லது இல்லைங்கிறது தான் என்னுடைய வியூ. ஏன்னா என்னுடைய அனுபவம் எனக்கு இது தான் கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னைக்கு எக்கானமியில் நிறைய இன்ஜின்ஸ் ஆர் நவ் ஃபயரிங். இந்த நிறைய இன்ஜின்ஸ் ஃபயர் பண்ணும்போதும் நம்முடைய ஸ்பீட் ஆஃப் மொபிலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வேகமாக நடக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது,
நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வேகமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. அதனால நமக்கு புதிய சந்தைகள் உருவாகின்றன. வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. உதாரணத்துக்கு எங்க பிசினஸ் எடுத்துங்க. 2020 ஒரு மாநிலத்தில் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு 18 மாநிலத்தில் இருக்கோம். ஒரு மாநிலத்தில் கூட ஆஃபீஸ் கிடையாது. இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்னால நடக்குது. இப்போ சந்தைகள் இந்த மாதிரி விரிவாகும் போது பொருளாதார வாய்ப்புகள் எல்லோருக்குமே அதிகரிக்கும். இ காமர்ஸுங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு எக்கனாமிக் டிரைவர். ஸோ இதெல்லாம் எங்கேயோ வளர்ச்சியாக மாறித்தானே ஆகணும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் மேலும் நம்ம இந்த மாதிரி முதலீடுகளை செய்யும்போது பிரைவேட் செக்டரும் நாளைக்கு 3% ஆஃப் ஜிடிபி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 2.8 to 3.5 பண்ணாலே அதுவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய டிரைவராக இருக்கும். 10 வருஷமா பிரைவேட் செக்டர் கேபெக்ஸ் புலி வருது கதையாக தான் இருக்கு. இது இப்போ எப்படி பார்க்கணும்? சொன்னாங்க செய்யல, சொல்லிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட், ஆனால் பிரைவேட் செக்டர் பயப்படுறாங்க, யாருக்கும் நம்பிக்கை இல்லை, இப்படியெல்லாம் நிறைய நெரேட்டிவ்ஸ் புனைவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன? ஒரு பிசினஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 80, 85, 90 வந்துட்டான்னா அவன் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றதை நம்ம உணரணும். நிறைய பிஸ்னஸஸ் கெப்பாசிட்டி ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகிற சுச்சுவேஷன் நோக்கி வர்றாங்க. அப்படி வர்றதுனாலே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு விரைவில் வந்துவிடும். இப்போ இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வர்றதுக்கும் ஜிஎஸ்டி கட்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் கெப்பாசிட்டி இந்த ஜிஎஸ்டி கட்டினால சீக்கிரம் ஃபுல்லுக்கு வந்துடும் அல்லது ஃபுல்லுக்கிட்ட வந்துடும். அப்போ கேபெக்ஸ் துவங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதையும் இந்த 8% ஃபஸ்ட்டு 6 மாத ஜிடிபி வளர்ச்சியையும் பணவீக்கம் இன்னைக்கு ரொம்ப குறைவான இடத்துல இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. பொருளாதாரம் எங்கே போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு புரியும். அதுக்காக நம்ம உடனே இந்த சேர்லேருந்து குதிச்சு நாளைக்கே எல்லா காசையும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல. இந்த புரிதலை நீங்கள் டெய்லி வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருங்க. வரக்கூடிய டேட்டா, நியூஸ், தரவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எங்கே கன்விக்ஷனை காட்டணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த இடத்த நோக்கி நீங்களே ஸ்லோவாக நகர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கன்விக்ஷன் நியாயப்படுத்தப்பட்ட வேலிடேட்டட் கன்விக்ஷனாக இருக்கும். அப்படி வேலிடேட்டட் கன்விக்ஷன் இருந்தால் தான் இங்கிருந்து பங்குச்சந்தையில் எல்லோரும் ஜெயிக்க முடியும். சும்மா குருட்டாம்போக்கில் அரசியல் சார்புகளோடும் அல்லது அது சார்ந்த பயசஸோடையும் நம்ம இன்னைக்கு எக்கனாமி பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிக்கிட்டா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தவறாயிடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வரக்கூடிய முதலீடுகள் ஜெயிக்காது. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு நாம் எக்கானமியை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போகிறோமான்ற கேள்விக்கு நியாயமான விடை தேட வேண்டும். அந்த விடை நம்மளை முதலீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பொறுப்போடு செய்ய அலோவ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதே போல் தொடர்ந்து முதலீடு செய்தால் இந்திய பொருளாதாரத்தில் டெஃபினட்டாக முதலீட்டு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அந்த முதலீட்டு வாய்ப்புகள் நம்மளை முதலீட்டிலையும் ஜெயிக்க வைக்கும் என்ற தெளிவான புரிதலும் நம்பிக்கையும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் கன்விக்ஷனும் நம்ம மைண்டில் வரணும். பொருளாதாரத்தை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இதை நம்ம ஒவ்வொரு முதலீட்டாளர் வாழ்க்கையிலும் உருவாக்க வேண்டும். அதுதான் நம்ம ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு செல்லும். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.